இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு உழைத்தா தான் கிடைக்குன்றதில்ல. சில நேரங்களில் நம்ம சும்மா இருக்கும்போதே இயற்கை நமக்கு சில பரிசு பொருட்களை கொடுக்குது. அப்படி வந்த ஒரு வாலண்டியர் மிளகாய் செடி தான் இது. கம்போஸ்டில் எப்படியோ தவறி விழுந்து வளர்ந்தது. வெயில் அதிகமாக இருக்கும்போது டோட்டலாக கருகி போச்சு. ஆனால் அதற்கு பிறகு பெய்த மழையில் மீண்டும் துளிர்த்து இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளவு காய்கள் அதில் கிடைக்கிது. அதுவும் மிளகா விலை மிகவும் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் தினமும் இதிலேருந்து ஒரு 5 காய், 4 காய், 3 காயின்னு சொல்லி கிடைத்துக்கிட்டே இருக்கிறது. இது மெனக்கிடாமல் வளர்ந்த ஒரு செடி தான். இது எல்லார் தோட்டங்கள்லேயும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. ஆனால் இதை ஆத்மார்த்தமாக நம்ம பார்த்தோம்னா உண்மையாகவே நம்மளோட மற்ற டைம் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு இது நமக்கு கிடைத்த ஒரு பரிசுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி சமயங்களில் மனது எவ்வளவு சந்தோஷப்படுது. இது டிசம்பர் பூ மாதிரியான ஒரு பூ. ஆரஞ்சு கலரில் பிரைட்டாக இருக்குது. இது விதைகள் எங்கெங்கெல்லாம் விழுகுதோ அங்கெல்லாம் செடிகள் வெகு சுலபமாக முளைத்து அழகாக பிரைட்டாக கலர்ஸாக நமக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் த இயர் செடிகளில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. விதைகள் நல்லா காய்ந்து இந்த டிசம்பர் பூ விதைகள் மாதிரி வெடித்து சிதறது. எங்கெல்லாம் விழுகுதோ அங்கெல்லாம் செடிகள் முளைத்து பூ இன்னும் அது மல்டிப்ளை ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது கூட நமக்கு மெனக்கிடாமல் வளருகிற செடி தான். தோட்டத்தை எப்பொழுதும் பிரைட்டாக வைத்திருக்கக்கூடிய பூக்கள். முல்லை செடியிலிருந்து நிறைய கட்டிங்ஸை கட் பண்ணி வைத்திருந்தேன். எதுவுமே வளரல. ஆனால் இது ஒரே ஒரு கட்டிங் ஒரு பூச்செடியோடு கலந்து வைத்திருந்தேன். அதுக்கு மெனக்கிடவே இல்லை. தண்ணீர் ஊற்ற ஊற்ற அந்த செடி இப்பொழுது வளர்ந்து மொட்டுகள் வைக்கிற அளவுக்கு வந்துவிட்டது. இது கூட இருக்கிற டேபிள் ரோஸ் செடிகளெல்லாம் அகற்றிவிட்டு இந்த முல்லை செடியை இதிலேயே நம்ம வளர்க்கலாம். இது மெனக்கிடாமல் வளர்ந்தது. இந்த மாதுளம்பழஞ்செடி கூட மெனக்கிடாமல் வளர்ந்த ஒரு செடி தான். முல்லை போலவே இந்த கருவேப்பிலை பக்கெட்டில் ஒரு மல்லிகை குச்சியை நட்டி வைத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் நன்றாக இலைகள் விட்டு வளர ஆரம்பித்திருக்கு. இந்த மல்லிகையும் முல்லையும் வளருவதற்கு 6 மாதங்களுக்கு மேலாக எனக்கு ஆகிவிட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாணியை மக்க வைத்து உரம் பண்ணுகிற அந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா இதோ ஒரு கூட்டமாக நமக்கு செவ்வந்தி பூக்கள் வந்திருக்கு, செடிகளாக வந்திருக்கு. இந்த நாற்றுகளை நம்ம எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இது பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி தான் விதைகள் அங்கே அப்படி கும்பலாக கொட்டு சென்று. அடுத்தது இந்த அடீனியம் வைத்த தொட்டிகளில் பார்த்திங்கன்னா அவ்வளவு மிளகாய் நாற்றுகள். இதை எப்படி கம்போஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிறைய மிளகாய் நாற்றுகள் ஓரளவு வந்த பிற்பாடு ஒரு சில நாற்றுகளை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். மற்றதை இன்னும் அப்படியே வைத்திருக்கிறேன், வேண்டியவர்களுக்கு கொடுக்கலாம் என்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி செடி ஒன்றே ஒன்று எப்படி தானாக முளைத்து வந்திருக்கு. பொதுவாக மெனக்கிடாமல் வளர்த்து செடிகளில் நமக்கு பலன் பெறும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்கள் தோட்டங்களில் இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி.